ஷாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம் இப்படியாக சொல்கிறது: உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன். ஆதியாகமம் 22:17. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நாம் படிக்கும் பொழுது, ஒருவேளை சபையில் நமக்கு வாக்குத்தத்தமாய் இது கிடைக்கும் பொழுது, சபை போதகர் இதை குறித்து தியானிக்கும் பொழுது நாம் மிகவும் சந்தோஷப்படுவோம். ஏனென்றால் இந்த வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமான வார்த்தையாய், சமாதானத்தின் வார்த்தையாய் காணப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நினைக்கிற பிரகாரமே இது ஆசீர்வாதமான வார்த்தை தான். ஆபிரகாமை நோக்கி தேவன் இப்படியாக சொல்லுகிறார்: நான் உன்னை ஆசீர்வதிக்கப் போகிறேன். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னா, 2 ஆசீர்வாதம். ஒன்று, உன்னை வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் ஆசீர்வதிப்பேன். 2வது, கடற்கரை மணலைப் போல உன்னுடைய ஜெனரேஷன், உன்னுடைய வம்சத்தை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். அப்போ அவருக்கு கொடுக்கின்ற ஆசீர்வாதம், ஒன்று வானத்து நட்சத்திரங்களைப் போல, 2வது கடற்கரை மணலைப் போல. இவைகளைப் போல கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கப் போகிறார். ஆம் பிரியமானவர்களே, அந்த ஆசீர்வாதத்தில் ஒரு ஆசீர்வாதம் நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம்ல. ஆபிரகாமுக்கு திருமணமாகி அவருடைய பிள்ளைகள் அநேக இஸ்ரவேல் மக்களாய் அவர்கள் பெருகி போனார்கள். அவர்கள்தான் கடற்கரை மணலைப் போல அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டார்கள். 2வது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வானத்து நட்சத்திரங்களைப் போல நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, ஆபிரகாம் சந்ததியிலிருந்து ஆண்டவருடைய இரத்தத்தினால் தோய்க்கப்பட்டு அவருக்குள்ளாய் ரட்சிக்கப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்குள் மரிக்கிற ஒரு கூட்டம் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும். ஆண்டுடைய அந்த முதல் வருகையில் ஆண்டுடைய சமூகத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிற அவர்கள் அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல பரலோக ராஜ்யத்தில் வீற்றிருப்பார்கள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இந்த உலக ஆசீர்வாதத்திற்குன்னா, இந்த கடற்கரை மணலை போல நம்ம இருப்பதற்குன்னா, மாறாக நாம் பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவர்களாய், அந்த வானத்து நட்சத்திரங்களாய் நம்ம மாற வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில் அவருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் நடக்கும்பொழுது, நீங்கள் அந்த வானத்து நட்சத்திரங்களைப் போல மாறி, அந்த நட்சத்திரம் எப்படி பரலோகத்தில் அலங்கரிக்கிறதோ அப்படியாக நீங்களும் அலங்கரிக்கப்படுவீர்கள் என்பதில் சந்தேகமில்லை. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, நாங்கள் வாசித்து தியானித்த அந்த வேத வசனத்தின் போல ஆண்டவரே, ஆபிரகாமுக்கு ஆண்டவரே கொடுத்த ஆசீர்வாதம், ஆண்டவரே, வானத்து நட்சத்திரங்களைப் போல எங்களை மாற்றுவீங்கன்னு சொன்னீங்க. ஆமாண்டவரே, ஆண்டவரே, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட எங்களை வானத்தில் ஆண்டவரே எங்களை அலங்கரிக்கும்படியாய், பரலோக ராஜ்யத்தில் எங்களை சேர்த்து கொடும்படியாய், அதற்கு நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாறும்படியாய், எங்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யும்படியாய் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன்.